படி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தடை இல்லாமலாம் இல்லை, பல தடை. அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், நம்மளை தடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை, நம்ம நன்மையை, நம்ம ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு பிறரை காயப்படுத்தலாம் அவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஒரு வெற்றியின் பயணத்தை நீ பயணிக்க வேண்டும் என்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ன பண்ணணும்? முன்னாடி போகணும். ஏய், நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி அவர் முன்னாடி போகணும். தடைகளை சொல்றார், தடைகளை நீக்க நமக்கு முன்னாடி போகிறார். அவர் ராஜாவாக போகிறார். இப்போ இயேசு முன்னாடி போகணும். உங்கள் வாழ்க்கையில் தடையை மாற்றணும். இதை தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். எப்போ நம்ம வாழ்க்கையில் தடை, எங்கே போனாலும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கும், எங்கே போனாலும் சத்துருடைய போராட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு அனுகூலமான வாசல் திறந்திருக்கிறது. இயேசு உங்களுக்கு அனுகூலமான வாசல் திறக்கணும். அல்லேலூயா. அவர் முன்னாடி போய் கோணலான செவையாக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சாதான் வாழ்க்கையில் ஜெயம். அது புரியணும். எரிகோ ஒரு தடையா இருந்தது, கர்த்தர் தடைகளை உடைக்க ஆரம்பித்தார். செங்கடல் ஒரு தடையை உடைக்க ஆரம்பித்தார். எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து லகுவாய் கர்த்தர் மக்களை அனுப்பினார். தடைகளை நீக்கி போட்டு நம்ம முன்னாடி போகணும். ஆமே. இன்னும் நீ சூனியமா இருக்க, சூனியம் என்ன? கையிட வாயில். சூனியம் என்ன? முட்டை, சைபர், ஞான சூனி, அறிவு சூனி. ஆமே. இன்னைக்கு வாழ்க்கையில் ஏன் முட்டை எல்லாம் கோழி முட்டையா இருக்கு? ஏன் அற்புதம் நடக்கல? போற இடத்தெல்லாம் வாசல் அடைக்க. நீ பார்க்கணும், இந்த தடைக்கு காரணம் இயேசுவா? தடைக்கு காரணம் பிசாசா? தடைக்கு காரணம் இன்னொரு மனுஷனா? தடைக்கு காரணம் நான் தானா? யோசிச்சிருக்கியா? இந்த ஆசீர்வாதத்துக்கு யார் காரணம்? நீங்க எல்லாம் வெட்டி சாய்ப்பான். சொல்ல வெட்டி சாய்க்கிறாங்க. அவன் பழிய ஒரு நாள் ஒத்துக்க மாட்டான். தாவி சொல்றான், துணிகரமான பாவத்துக்கும் மறைமுகமான குற்றத்துக்கும் என்னை விலக்கி காத்து கொள்ளும். மறுபடியும் எழுதுகிறான், தன் பிழையை உணர்கிறவன் யார்? தன் தப்பை உணர்ந்து கொள்கிறவன் யார்? இன்னைக்கு யாரும் தப்பை உணர மாட்டான். ஒரு வீட்டுக்கு போனேன், அழகாக சமைச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சாப்பாட்டில் கையை வச்சேன், பார்த்தீங்கன்னா பயங்கரமான உப்பு. கேட்ட, என்னம்மா அவ்வளோ உப்பாகுது? அப்போ அதை எடுத்து நக்கி பார்த்துட்டு சொல்லிச்சு, உன் நாக்குக்கு அப்படி இருக்குது பாஸ்டர். என்னவா? ஒரு வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆகுது. ஆமாம், கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆச்சு, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி. இன்னைக்கு யாரும் ஒத்துக்கிறது இல்லை. என்ன சொல்லுதுங்க? அந்த கடை மிளகாத்தூள் சரியில்லை. ஆமே. மனுஷன் பழியை இன்னொருத்தர் மேல் போட்டு அவர்கள் பழகப்பட்டவர்கள். தன் பிழையை உணர்கிறவன் யார்? அல்லேலூயா. ஒரு சின்ன தப்பு நடக்கும், உடனே ஒத்துக்குங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் உடனே கரெக்ட் பண்ணி சரி பண்ணுங்க. உடனே அதை நியாயப்படுத்தாதீங்க. ஆமாங்க, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. ஆமாம் இல்லை, சாரி, கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆச்சு, கொஞ்சம் குழஞ்சிருச்சு. சின்ன 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 மிஸ்டேக்கை நீங்கள் திருத்த இறைவனுக்கு உங்களுக்கு உள்ள உறவு பக்கத்தில். அல்லேலூயா. ஆமே. நிறைய ஜபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி, தேவன் பதில் தரக்கூடாதபடி உங்கள் பாவமே நடுசுவராக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. அப்போ எந்த தடை என்பதை நீ கண்டுபிடிக்கணும். எதனால தடைன்னு கண்டுபிடிக்கணும். உன் சைடில் கிளியர் ஆகுதா? அப்போ தடை வேற எங்கேயோ இருக்கும். தடை வேற எங்கேயோ இருக்கும். யாரு? அது தேவன் தடுப்பார். சில விஷயங்களை தேவனே தடுப்பார். நம்ம ஆசைப்பட்டு போவோம், தடுப்பார். என் வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கேன். ஒரு 95 96 நினைக்கிறேன், 97க்கு அப்புறம் ஊழி தொண்டேன். 95 96 காலத்தில் மணலில் நான் வேலை செய்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள எம்ஆர்எல் உள்ள ஒர்க் பண்ணுறேன், பெட்ரோல் தயாரிக்கிற இடத்துல. அப்போது ஒரு பழைய ஃப்ரெண்டு, அவங்க இந்த இடத்துல தான் வேலை செய்கிறான்னா ஆள், ஆனால் தேவையில்லாத ஆள், அவசியம் இல்லாத ஆள். நான் வேண்ட சார்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். 5 மணிக்கு அவர் அம்பத்தூரில் வேலை முடிஞ்சிடும். அம்பத்தூரில் 5 மணிக்கு வேலை முடியும். 5 மணிக்கு எனக்கு முடியும். இந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன். சொன்ன உடனே எனக்கு பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் வேலை முடியல. நான் போய் பர்மிஷன் கேட்குறேன். பைக்கு நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறாள், வேகமாக ஓட்டிகிட்டே போகிறேன். ஆவியார் உணர்த்துறாரு, இது தேவையில்லை, போவ தடுக்கிறார். அப்போது அந்த இடத்துல ஒரு சின்ன டிராஃபிக் மாதிரி ஆகுது. மறுபடியும் டிராஃபிக்கெல்லாம் திட்டிட்டு ஒரு குறுக்கு சந்தில் பூந்து நான் அந்த டிராஃபிக்கில் நின்று போனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. வேகமாக அம்பத்தூர் வந்தேன். 5:30 5:45 ஆயிடுச்சு. கம்பெனி விட்டாங்க, அவங்க போயிட்டாங்க.
இன்னும் 2 ஸ்டெப் வண்டி ஓட்டுறேன், புரு இன்ஜின் ஆஃப் ஆகி நின்றுச்சு. ஆண்டவர் அங்கே தடுக்கும் போதே நின்று இருந்தேன்னா அந்த இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ என் சோக கதையை கேளு. தாய் கோலம் போல மூஞ்செல்லாம் தொங்கிருச்சு, வாழ்க்கையில் ஒரு சோர்வு. ஆண்டவர் சொல்லி நம்ம கீழ்ப்படியாத போது அதுக்கு இருக்கிற அசிங்க உலகத்தை வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப அசிங்கமாகி போச்சு. தள்ளிட்டே தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், மன்னியும், சாரி ஆண்டவரே என்னை மன்னியும், வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில் நான் மன்னியும். தள்ளிட்டே இந்த ஐயப்பாக்க சிபிஎம் சர்ச்சுக்கிட்ட வரேன். அப்படியே தள்ளிட்டு வரேன். வந்தால் அங்கே போட்டுக்குது சிபிஎம் சர்ச்சு, முக்கு ரோட்டில் இருக்கும் சர்ச்சு, சிபிஎம் சர்ச். அல்லக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கத்திரி வசனத்தை சோதரம் சோதரம், ஆண்டவரே எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அந்த மனம் திரும்புதலை கர்த்தர் கேட்கிறார். மனம் திரும்புதலுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். மனம் திரும்புதலுக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னொரு சத்தம் கேட்குது. இப்போ நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ, அந்த அம்பத்தூர் ஸ்டேட்ல இருந்து அப்படியே தள்ளிட்டு வந்து ஐயப்பாங்க வந்து சிபிஎம் சர்ச் வந்து இன்னும் வானாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்போ ஆண்டு மெதுவாக பேசுகிறார், இப்போ ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு. அது வரைக்கும் எனக்கு எண்ணம் தரல, அது வரைக்கும் எனக்கு தோணலை, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும்னு தோணலை. என்ஜின் சீசாச்சு 8 அடி வச்சுக்கிறேன், தள்ளி பார்க்குறேன், ஒரே புகையாக அடிக்குது. ஆமாம், அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நேரத்து பாபு கிட்ட விட்டேன், அண்ணா என்ஜின்லாம் கண்டமாச்சு, எப்படின்னா ஓட்டின்னு வந்தேன்னா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவர் எச்சரிப்பார், சில விஷயங்கள் எச்சரிப்பார். சில மனிதனுக்கு தடை பண்ணுவார், அங்கே போவாதே என்னவார், இங்கே செய்யாதே என்னவார். நம்ம அந்த தடையெல்லாம் மீறி ஓடி ஆபத்துக்கும் நாசமோசத்துக்கும் நம்ம உள்ளாக்கப்பட்டு, நிந்தைக்கு உள்ளாக்கப்பட்டு, அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னைக்கு அநேக இழப்புக்கு காரணம் கர்த்தர் தடை அவன் வாழ்க்கையில் செய்யும் போது அந்த தடையை உணர்வுகளாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 11:6. அல்லேலூயா. இப்போ ஒரு கூட்டம் மக்கள் கர்த்தர் முதல் ஜனங்களை இந்த பூமியில பெருகும் போது கவனிக்கணும், பெருகும் போது அவங்க ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. ஏன் கோபுரத்தை கட்டினாங்கன்னு ஒரு வரலாறு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, நம்ம தூரந்து பார்த்தா இதான் நம்ம ஊரு, ஒரே காடு, நம்ம எங்க சுத்தினாலும் அங்க வந்துடலாம், ஒரு அடையாள பெரிய கோபுரத்தை கட்டலாம். ஆனா அவங்க என்ன சொல்லி கட்டுறாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாகும்படி நம்ம ஒரு கோபுரத்தை கட்டுவோம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேர் உண்டாகும்படி, உங்க பெருமைக்காக, உங்க புகழுக்காக நீ எது இனிஷியேட் பண்ணாலும் அதுல ஒரு தடையை நீங்க பார்ப்பீங்க. அது உங்களுக்கு கண்ணியா இருக்கும் என்றால், அது ஆபத்தா இருக்கும் என்றால், அது உங்களுக்கு இடரலா இருக்கும் என்றால் கர்த்தர் தடுப்பார். அல்லேலூயா. இது நமக்கு சில விஷயங்கள்லாம் புரியாது. உதாரணத்துக்கு என்ன போல ஊழியம் செய்யற நிறைய பேர் ஊழியத்துக்கு ரொம்ப அலைவாங்க. ஊழியம், ஆமென் அல்லேலூயா, ஆண்டவருடைய ஊழியக்காரன் நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு ஒரு போனி ஆவாத்தினால அவங்க மறுபடியும் வேலைக்கு போகிறதும் பின்மாற்றம் அடைவதும். ஏன்னா கர்த்தர் சொல்லாம இவங்களா போவோம். அல்லேலூயா. ஊழியம் அழைப்பில்லைன்னா அவங்க கனி கொடுக்க முடியாது. அழைப்பில்லைன்னா ஜனங்கள் மதிக்க மாட்டாங்க. அழைப்பில்லைன்னா கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் சில தடை செய்வார். மோசேக்கு அழைப்பு இருந்தது, ஆனா இப்போ இல்லை. ஆமென் சொல்லுங்க. மோசேக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சுங்க. இஸ்ரவேலை பார்வோன் கையிலிருந்து மீட்கணும், எபிரேயர்களை மீட்கணும். ஆனா மோசே ஆண்டவர் சொல்வதற்கு முன்னாடியே போனா கொலை பாதகனாய் குற்றவாளியாய் துரத்தடிக்கப்பட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி 40 வருஷம் அங்க இருக்கிறான். ஆமென். கர்த்தர் சில விஷயங்களை தடுப்பார், நம்மளை உருவாக்க. அவசரப்படாதீங்க, அவசரப்பட வீடு கட்ட முடியல, கார் வாங்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, பாட்டு பாட முடியல, ஜெபம் பண்ண முடியல. கர்த்தர் சில விஷயங்களை உனக்கு அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் நீ பக்குவப்படுவதற்கு, நீ ஞானம் அடைவதற்கு, நிதானம் அடைவதற்கு. நேற்று ஜான் ஜபராஜுடைய வீடியோ பார்த்தேன். அவன் கண்ணாபினா திட்டுறான், மோகன்சில் ஆசரை கண்ணாபினா திட்டுறான், எரிச்சல பேசுறான், பெருமையில பேசுறான். பாருங்க, சிலருக்கு என்னதான் அடிபட்டாலும் உதப்பட்டாலும் சொர்ணையே இருக்காது. சொந்த சபையை துரத்தி விட்டாங்க, தச்ச பூட்டிட்டாங்க, அழகமான அக்யூஸ் மேல குற்றச்சாட்டுப்பட்டிருக்குது. ஆனாலும் அந்த பெருமைகள் மாறவில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தடையை கட்டும் போது அந்த தடையை தாண்டி வரக்கூடாது.
பைபிள் சொல்லுது தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமா. உனக்கு ஒரு தடை கட்டப்படலாம், உனக்கு பாம்பு கடிக்கும். ஆமே, உனக்கு ஒன்று கண்டிக்கிறேன், எச்சரிக்கிறேன், திட்டுறாங்க, நீ உனக்கு ஒரு தடை கத்த எச்சரிக்கிறான்னு அர்த்தம். நீ மீறி போய்ப்பார், மீறி போய்ப்பார். ஒருத்தர் எச்சரிக்கிறார், ஆண்டவர் பயங்கரமா எச்சரிக்கிறார். சர்ச்சுக்கு உதவியா இருப்பார், காணிக்கை கொடுப்பார், எல்லா வேலையும் செய்வார், பாத்திரம் பண்டத்தெல்லாம் கழுவுவார், இவருக்கு எனக்கு தோலை கொடு லைட்டு. ஆனால் அவருக்குள்ள ஒரு பாவம், சீரல் பிடிக்கிற பாவம். ஒவ்வொரு முறையும் எச்சரிப்பார். 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. கடைசியா வேற வழி இல்லாம ஒரு ஜெபம் கொடுக்கிறேன். சிகரெட் பான்பரம் குடிக்கிற ரட்சிக்கப்படணும். அதுக்காக பிரதர் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆள் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த சிகரெட் பிடிக்கிறவளை சந்தியும். கர்த்தர் சந்தித்தார், செத்து போயிட்டான். என் கண்ணு முன்னாடி தான் செத்து போனான், நான் தான் தூக்கின்னு ஓடுறேன். அல்லேலூயா. ஆமே, நல்ல சொல்லலேலூயா. நீ கர்த்தரோடு விளையாடாத, அவருடைய கிருபையோடு விளையாடாத. கர்த்தர் சில விஷயங்களை தடுக்கும் போது மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமே, இங்க ஆண்டவர் சில ஆசீர்வாதத்துக்காக தான் தடுப்பார், சில நன்மைகளுக்காக தடுப்பார். பிலேயாம் பத்தி நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க. இந்த என்னாகும் 22:30 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இப்படி சொல்லப்படுறது. என்னாகும் 22:30 படிங்க. இது ஒரு நல்ல சம்பவம். ஒரு ஷார்ட்டாக மெசேஜ் நான் முடிக்கிறேன். ஒரு 3 சபைக்கு நான் போனோம் இன்னும். என்னாகும் 22:30 படிங்க. நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? கண்டினியூவா படி, விட்டு விட்டு படிக்காது. போதும், அப்படி நீ படிச்சுங்க. பீலேயாம் என்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவன் மந்திரம் பண்ணுவான், எல்லா சமயம் வேண்டுவான், அப்படி யெகோவா தேவனே வேண்டுவான், பாகாலே வேண்டுவான், எல்லாரையும் பண்ணுவான். பாலாக் என்ற ஒரு அரசன் வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ண முடியாது, யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அதனால நீங்க மந்திரம் பண்ணுங்க. அவன் மந்திரம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லவில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திர சக்தியும் இல்லை, அவங்கள மந்திரம் பண்ணி ஜெயிக்க முடியாது, நீ எதனா பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இந்த பீலேயாம் என்ன பண்றான், போய் இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்கு கழுத மேலே ஏறி போய் கொண்டு இருக்கிறான். கழுத மேலே போனோன்னு கர்த்தர் சொல்ற போகாதேன்னு சொல்லியும் இவன் என்ன பண்றான், கர்த்தர் போகாதேன்னு சொல்லியும் இவன் கழுத மேலே ஏறி அங்கே சபிக்க போகும்போது கர்த்தருடைய தூதன் வழியிலே மறிந்து நிற்கிறான், கத்தியோடு நிற்கிறான். இதை பார்த்து எஜமானை காப்பாற்ற அந்த கழுதை இப்படி வனாந்திரமோ இப்படியும் ஓடி அங்கே நிற்கிறான், இப்படி ஓடி சோறு பக்கம் ஓடி. அப்போ கழுதை, எனக்கு கெட்ட ஒரு கத்தி இருந்தா உன்னை துண்டா வெட்டிடுவேன்னு இந்த கழுதையை பார்த்து பீலேயாம் சொல்லும்போது கழுதை சொல்லுகிறது, நீ ஏறின முதற்கொண்டு நான் உன்னை ஒரு நாள் இப்படி பண்ணியிருக்கேனா? அப்படி கழுதை வாயை திறந்து பேசின உடனே எதிரே இருக்கிற தூதனுடைய அந்த கோபத்தை பீலேயாம் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். சில சமயம் நம்ம புரியணும், ராங் ரூட் நம்ம போகும்போது சில கண்ணிகளையும் முள்ளுகளையும் தேவன் வைப்பார், சத்துருக்களை எழும்ப பண்ணுவார், நெருக்கடிகளை எழும்ப பண்ணுவார், பாடுகளை எழும்ப பண்ணுவார். நம்ம ஓடி அழுது போலி சீன் போடுவோம், ஆனால் எங்கே இடறணும் எங்கே விழுந்தோம் என்பது நமக்கு தெரியாது. கர்த்தர் உங்களை எச்சரிக்கும் போது, அதை தடுக்கும் போது என்ன பண்ணணும், இப்படி வந்துடணும். நீ ஒரு விஷயத்தை பேச கவனி, ஒரு ரகசியத்தை பேச வர வச்சுக்கோ, அப்போ எதிராளி குறுக்கிட்டு அதை தடுப்பாங்க. தடுத்த உடனே அதை மீறி நீ பேசக்கூடாது. என்ன பண்ணணும், தடுத்த உடனே நின்றுடணும். இல்லை, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, இது கர்த்தர் இதை விரும்பவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பல வகையை நம்மை தடுப்பார், நீ ஆபத்து மாட்டாதபடி தடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு 2 ராஜாக்கள் படிக்கும் போது சொப்பனத்திலே ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமானாராம். சாலமோனுக்கு தரிசனமானார். சாலமோன் சொல்றான், என் கண்ணை இச்சதுக்கு ஒண்ணுக்கும் நான் தடை வைக்கவில்லை, என் கண்ணு என்னெல்லாம் பார்க்குதோ எல்லாத்துக்கும் நான் தடை வைக்கல. இந்த பொண்ணு சூப்பர், இந்த பொண்ணு சூப்பராக, அவன் சூப்பராக, அது சூப்பராகுது, என் இச்சத்தை எல்லாவற்றையும் நான் அனுபவிச்சேன் சொல்றான். 700 மனைவியா, 300 மறுமனையாட்டியா, 1000 பெண்கள். ஆனா யோபு சொல்றான் 32 யோபுல, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான்
ஒரு கன்னிகை மீது நினைப்பாய் இருப்பது. நான் என் கண்களுக்கு நான் காவல் வைத்தேன் என்கிறான். இவன் கண்ணுக்கு தடை வைக்கல, கால் வைக்கல, இஷ்டத்துக்கு பார்த்தா அவன் கண்ணு புடிங்கிச்சுல. தேவ மகிமை இழந்து சாலமோனுடைய வரலாறுல அவன் ஒரு கரையாகவே அவன் வாழ்க்கை முடிந்து போனார். சாலமோனுக்கு கர்த்தர் 2 முறை சொப்பனத்தில் எச்சரித்தும் கர்த்தர் தடை பண்ணியும் அவன் மீண்டும் அந்த அந்நிய பெண்களோடு ஐக்கியப்பட்டான். சாலமோனுடைய வரலாறு நின்று போனது. ஆமென் சொல்லுங்க. சில விஷயங்களை கர்த்தர் தடுப்பார், ஊழியத்தை கூட சில தடுப்பார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:6 படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை தடுப்பார். அல்லேலூயா. நீங்க போகாதேன்னு தடுப்பார். ஒரு ஊழியக்காரர் செங்கல்பட்டில் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? பாலியல் குற்றச்சாட்டு. படி அப்போஸ்தலர் 16:6. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடுப்பார். இங்க போவாதரா, அங்க போவாதன்னு தடுப்பார். போனா உனக்கு உதகுதுன்னுவார், கண்ணீருக்குன்னுவார், ஆபத்து இருக்குதுன்னுவார். அல்லேலூயா. அப்போ ஒரு செங்கல்பட்டில் ஒரு ஏரியாவில் ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு 4 வருஷம் முன்னாடி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அப்போது ஊழிய செய்யாத எதிர்ப்பு, பல எதிர்ப்பு சொன்னால் கேட்கல. அல்லேலூயா. நைட்டு 9:30 மணி இருக்கும், 9-10 மணி இருக்கும். அப்போது ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறான், பாஸ்டர் எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலி, வேண்டு அழுறா, நீங்கள் ஜோம் பண்ண வாங்க. இவர் வந்து எதுவுமே சொல்லலை. இந்த போங்க வரட்டு, டக்குனு பேண்ட்லாம் மாட்டி ஷர்ட்லாம் மாட்டினார், நேராக உள்ளே போனார். வாங்க வாங்க பாஸ்டர். உள்ளே போனாங்க. உள்ளே போய் நின்று பாஸ்டர் தண்ணி கொடு, இதோ வரேன்ட்டு என்ன பண்ண இருந்தாலும் வெளியே வந்தான். வெளியே வந்து கதவை பூட்டிட்டான். ஐயோ வாங்க வாங்க, நான் இல்லாத போது பாருங்கள் இந்த பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறான், அப்படி ஊரை கூட்டு வந்து நான் இல்லாத போது இவங்கடா வேலை, என் பொண்டாட்டிக்கிட்ட வேலை, தப்பாடா நடக்க வந்த சொல்லி அந்த ஆள் அடித்து ஒன்றே ஒன்று போலீஸில் ஒன்று சொல்லக்கூடாதுன்னா, இதை வெளியே வீடியோ போடக்கூடாதுன்னா இந்த ஊரை விட்டே போயிடணும், ஊழியத்தை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டே துரத்தினாங்க. காரணம் என்ன? ஆவியானவர் சில ஆட்கள் வருவார்கள், எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. சில நிறைய ஃபோன் வரும். போன வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணான், நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்க வரேன்னா. நீ எங்கே இருக்கிறீங்க, நீ எங்கே பார்க்குற? அவன் சொல்கிறான் எங்கேயோ ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி எங்கேயோ ஒரு ஊர் சொல்கிறான், அங்கே நான் வந்துடுவேன் அப்படின்னா. சரி வா அப்படின்னேன். எங்கே இருப்பீங்க? உங்கள் நாளைக்கு எங்கே அவ்வளோ தூரம் எப்படி வந்துடுவேன்? நான் ஒரு வேன் ஓட்டுறேன், நான் அங்கேருந்து வந்துடுவேன். சரி வா. 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணான், நான் வரேன், எனக்கு அடிபட்டுச்சு, நான் நல்லாயிட்ட பேர் வரேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வசனத்தை போர்டை படித்து அதை படிச்சுட்டு ஃபோன்லேயே மிரட்டுவானுங்க. வர்றான் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தான், 4 பேரை கூட்டின்னு வந்தான். கூட்டின்னு வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு காணிக்கை வருது, எப்படி இதை பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏதை பண்ண கேட்டான். நான் எல்லாத்தையும் சொன்னேன். என்ன ஒன்று விஷயம், மேட்ரை நான் சொல்லு. ஆமென் சொல்லுங்கள். இல்லை நான் இது அங்கே தான் இருக்கிறேன், திரும்பிச்சு நான் பார்த்து இல்லையா, இல்லை அந்த தெருவில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், இப்படி தெருவில் இருக்கிறேன், கிளம்பு. நீ வரும்போதே ஆவியானவர் உணர்த்துவா. என்ன ஆவியை உணர்த்துவா? ஆவியானவர் சில விஷயம் தடை பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க. நீ இந்த தடையெல்லாம் மீறி நீ பெருமைக்கு ஓடி. அல்லேலூயா. அவன் தான் ஒரு ஃபெலோஷிப் போயிருந்தான், ஒரு பேய் வந்து ஆடுது. அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்ட உடனே பாஸ்டர் நீ போய் ஓட்டுங்கன்னார். நான் போய் என் கூட அந்த ஒரு பாஸ்டருக்கு அவருக்கு பெருமை, நம்ம தான் பேய் ஓட்டுவோம்னு சொல்லி அவர் என்ன அப்படி தள்ளிட்டு இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவினார் பாருங்க, ஜிப்பா பிடிச்சி தூங்கினுக்குது என்னால் அடுத்த செகண்டில். ஆமென். சிலலாம் தடைய மீறி நம்ம ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார், சில ஆளை அனுமதிக்க மாட்டார், சில ஆவிகளுக்கு கத்த இடம் கொடுக்க மாட்டார். நம்ம அதெல்லாம் மீறி தடை. அப்போது இந்த தடைகளை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உன் உள்ளத்தில் சமாதானம் வந்தால் நீ போ, ஆண்டு உணர்த்தினா அந்த காரியங்களை செய், அது எந்த விஷயமா இருந்தாலும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நான் வேகமாக போகிறேன். சில தடைகள் யாரால் உண்டாகும்னா மனுஷனால உண்டாகும். நம்ம கூட இருந்தனே சிலனா நம்முடைய ப்ரொமோஷன் தடுப்பான், முன்னேற்றத்தை தடுப்பான், வளர்ச்சியை தடுப்பான். உங்கள் நட்பேர்களுக்கு என்னென்னலாம் தீங்கு செய்ய முடியுமோ அவனால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செய்வோம். ஆமேன்னு சொல்லுங்க. சில மனிதர்கள் நமது ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் தடையாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்க, இவன் தான் எதிரியான்னு கண்டுபிடிக்க முடியும், இவன் தான் காரணமானு கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஒரு பெரிய ரகசியம் அது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படி சொல்லுது. கலாத்தியர் 5ஆம் 7ஆம் வசனம், நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக. இப்ப பைபிள்ல ஒரு கேள்விக்கு, நல்லா தானே ஓடினீங்க, நல்லா தானே ஜெபம் பண்ணீங்க, ஒழுங்கா தானே இருந்தீங்க, அப்போ உங்களை தடை செய்தவன் யார்? சில நல்லா பாடுவான், நல்லா ஜெபிப்பான், நல்லா ஊழியம் பண்ணுவான், எங்கன்னா ஒரு யூடியூப்ல ஒன்று கேட்டுருவான். ஆமே. ஒருத்தர் சொல்றான் காணிக்கை தசமாக்கெல்லாம் கொடுக்கூடாதுங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஆமே. பழைய ஏற்பாடு புத்த கீழ் போட்டுருன்ற, அதே வச்சு சுத்தி கிடக்குற. புது ஏற்பாடு வாங்கி சுத்து. புதிய ஏற்பாட்டில் இன்னும் மாத்தி சொல்றாரு, உற்சாகமாய் கொடு, மனப்பூர்வமாய் கொடு, ஆமைக்கு கூலிக்கு இயேசு சொல்றாரு. கொடுக்கல போது கொடுக்க போனோம். எப்படி கொடுக்க போனோம்? அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டா இருப்பான், காணிக்கன்னு பேசுறோட மூஞ்சி தொங்கிடும். இயேசுடைய வாழாக்காமல் தலையாக்குவார், ஆவே. வாழையில் திராட்சை எண்ணெயை புரண்டோடு, ஆவே. டேய், அதுக்கு மேல் வசந்த படி. நீதிமொழிகள் 10:9 சொல்லுது, உன் ஆலையில் திராட்சை எண்ணெயை புரண்டோடு, ஆவே. எப்படா ஓடும்? 9ஆம் வசனம் படி. 10ஆம் வசனம் முதல் படிச்சிரு, அப்புறம் 9ஆம் வசனம் படி. நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம். காதும் கேட்க மாட்டேது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. பத்தாம் வசனமா படிக்கிறேன் இப்ப நீ. அப்போது களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஓடணுமா வானாவா? நீ தான் புரண்டு புரண்டு ஓடுற. ஏன்? 9ஆம் வசனம் இப்ப படி. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு கொடுக்கிற விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். சில பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா பாடுவான், ஆனா அவங்க பிள்ளைகளை திட்டவே கூடாது. ஒருத்தர் போயிட்டு மையாளம் கோயிலில் கீபாடி வாசிக்கிறேன், கேங்கன்னு வாசிக்கிறான். நைட்டெல்லாம் மையாளம் கோயிலில் வாசிப்பிட்டு மறுநாள் வராரு. வந்துட்டு நான் அப்பதான் பத்ரிமேட் சர்ச்சை முடிச்சுட்டு போறேன், அந்த கீபோர்டு செட் பண்றேன். போக்காரு போக்காரு, நான் கீபோர்டு உக்காரு. எனக்கு என்ன இருக்குது? நீ வந்தாவா வரலன்னா போ. நீ தீட்டு உள்ளவன். நீ யார்? நீ தீட்டு உள்ளவன், நீ கரை உள்ளவன், அருவருப்பானவன். நீ கீபோர்டு தொட தகுதி கிடையாது உனக்கு. இல்லை இல்லை இருவிட மாஸ்டர் இருவிடுவேன். ஏய் அப்பா போனா, அம்மா போனா, புள்ள போனா, சர்ச்சு விட்டு அப்படியே இருந்து போனா. நான் பண்ணது தப்புடா. போயிட்டு மையான கொள்ளையை வாசிக்கலாமா? நீ சர்ச்சில் கீபோர்டு கற்றுக்கிட்டு வாசிக்கலாமா? அந்த தாய், அந்த தகப்பன் அந்த பிள்ளையை எச்சரிக்கல. அல்லேலூயா. அன்னைக்கு போனவன் இன்னும் சர்ச்சுக்கு வர 7 வருஷம் ஆகுது. அவன் நினச்சா பூனை கண்ணை முட்டா பூலோகம் இருன்றான். இன்னைக்கு காத்துக்கிறான், கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆள் 5 பேர் 3 பேர் உட்காந்துக்கிறான். ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ ஆத்துமா போயிடமே. அந்த பௌர்ணியான பிரசன் நான் கிடையாது, முகசூதியெல்லாம் நமக்கு கிடையாது. உன்னை சீர்படுத்தணும், உன்னை திருத்தணும், நீ நல்லா இருக்கு, நீ வாழணும். அதுக்காக தான் ஏசி வச்சிருக்கிறார். இந்த இடத்த அடைக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை, கும்பல் சேர்க்கறதுக்கு நமக்கு வேலை இல்லை. ஆமாவா? சொல்லாமே. கும்பல் சேர்க்கறதுக்காக நான் வரல. நான் அப்படி கும்பல் சேர்க்கறேன் தான் திரும்ப சர்ச்சில் 1000 பேர் இருப்போம். ஆவே அல்லேலூயா. உடனே தலையில வைக்கணும், வச்சாதான் நீ திருந்துவ. என்ன கண்ணோ வந்துட்டு உனக்கு பார்த்துட்டு எதுக்கு சர்ச்சுக்கு வர? அப்படியா பிள்ளைய வளர்ப்ப? ஒரு கடவுள் பயம் கூட இல்லாம. ஆமாவா? அழுது ஜெபம், அழுது போய் என் பிள்ளை பேட்டி கேள்வி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு கொடுமை அனுபவிக்காது, ஒவ்வொரு நாளும். ஆமாவா? அப்படி கிடையாது. அகத்திக்கிறிய, ஏய் கவுடி, அகத்திக்கிறிய என்ன பண்ணோம்? அறுத்து வளர்க்கணும். முருங்கிறிய உடச்சி வளர்க்கணும். அப்படி ரொம்ப வளர்க்க டெய்லி ஒரு வம்பு வருது, டெய்லி ஒரு வம்பு. பிள்ளைய வளர்க்க இன்னைக்கு கஷ்டமா தான் இருக்கும். அழுவான், புலம்பும். ஐயோ
மற்ற பசங்க இல்லை ஒரு நாள் வரும் சொல்லுவா, என் ஆத்தா என் அப்பா என்னை சரியா வளர்த்தாண்டா. இப்ப சொல்ல மாட்டான் புள்ள, ஒரு நாள் வரும் அப்ப நான் புள்ளியா வளர்த்தான் எங்களை. ஆமா, இப்ப சொல்ல மாட்டான். ஒண்ணு கட்டி வைப்பது அவன் சபிப்பா உங்களை, புள்ளிய சோம்பேறிய வளர்த்து வச்சுக்கிறாளே இவெல்லாம் பொம்பளையான்னு சாப விடுவா. ஒருத்தி வருவா வீட்டுக்கு, அப்ப தெரியும் உங்களுக்கு. சிரிக்காத, உண்மை நான் பேசுறது உண்மை. உங்களை கஷ்டப்பட்டதுக்காக நான் பேசல, பின்னாடி நீ பட போற கஷ்டத்துக்காக நான் பேசுறேன். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவருடைய சத்தத்தை நீ கேட்க ஆரம்பிச்சிட்ட, வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உனக்கு மேல இருக்கிற பொறுப்பு உனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. இங்க நிறைய பேர் தான் தடை, எல்லா சூழ்நிலையும் தடை, மனுஷனால் உண்டாகிற தடை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனத்தை நீ கேட்கணும், பிள்ளைகள் கேட்கணும். பைபிள் சொல்லுது, நீ சிச்சையை பகைத்து கடிந்து கொள்ளுதலை மனம் அலட்சியம் பண்ணினது. சிச்சிக்கும் போது கேட்கணும், கடிந்து கொள்ளும் மனம் செம்ம திட்டினகிறாந்தாலே அலட்சியம் பண்றியா. ஒரு நாள் என் போதகர் சொல்லி நான் கேட்கல, என் உபதேசமாக நான் செவி கொடுக்கல, எல்லா சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய் என்று சொல்லி நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ மனுஷர்கள், உன்னை சுத்தி இருக்கிற மனுஷனை குறித்து எச்சரிக்கையார் பைபிள் சொல்லுது. இயேசு மத்தேயு 10 மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் உன்னை சங்கத்தார் முன்னாடி போய் நிக்க வச்சிருவான், கோர்ட்டுக்கு முன்னாடி நிக்க வச்சிருவான், கோர்ட்டுக்கு நிக்க வச்சு ரொம்ப எச்சரிக்கையா இருந்தான். அப்போ சில சங்காத்தை கத்தர் தடுப்பாரு. விட்டுறா, அந்த உறவை விட்டுறா, அந்த நட்பை விட்டுறா, நீ திமிரிக்கு போய் பாரு என்ன ஆகுதுன்னு பாரு. ஆமென், சொல்லு அல்லேலூயா. அதனால்தான் உன்னை தடை செய்தவன் யார் என்று பைபிள் கேட்குது. நல்லா தானே ஓடுனீங்க, நல்லா தானே பாட்டு பாடினீங்க, நல்லா தானே ஜெபிச்சிங்க, உங்களை தடை செய்தவன் யார்? ஆமென், அல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் புத்தகம் 9:28 படிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பார்வோன் இஸ்ரவேல் மக்களை சுதந்திரமாய் ஆராதிப்பதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தன் கை வைக்கிறான், வந்து சர்ச்சை பத்தியே பேசுறான், பாஸ்டர் பத்தியே பேசுறானா, அவன் உன்னை சபை விட்டு தடுக்கிறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். உன் பரிசுத்த வாழ்க்கை கெடுப்பதற்கு ஆயத்தமாட்டான்னு அர்த்தம். உன்னை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கிறான், உன் மண்டியில கொஸ்டினா எழுப்பின்னு இருக்கான், உன்னை பார்த்து பல கேள்விகளை கேட்க முடியாத எண்ணங்களை தூண்டுகிறானா, அவன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் உனக்குள்ள வருகிற கிருபையும் அவன் தடுக்கிறான்னு அர்த்தம். படி வசனத்தை. நான் உங்களை போக விட்டு, இனிமேல் உங்களுக்கு இந்த கல்லு மழை வருது பத்தியா, இந்த மின்னல்லாம் வருது பத்தியா, அது எங்களால் தாங்க முடியல, இனிமேல் தடை இல்லை. பார்வோன் ஜனங்களை பார்த்து சொல்றான், இனிமேல் உங்களுக்கு தடை இல்லை. அல்லேலூயா. ஒரு சம்பவம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த சம்பவம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில மனுஷர்கள் சில மனுஷர்கள் தடையா இருப்பாங்க. பால்ராஜ் மாமா இந்த மாதிரி நாங்கள் பேசிக்கொண்டு போய் சொன்னார், என்கிட்ட பேசிட்டே இருந்தார். எனக்கு வந்து 4வது வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, இதோ உன் தாய் அதோ உன் மகன் அப்படின்னாங்க அப்படின்னாரு. அப்படி அங்கே நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி குட் ஃப்ரைடே காலத்தில் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து என்னை பேச வாண்டான்ட்டாங்கப்பா. ஏன்? அவர் சூரிய ஜெய்சிங் சொல்லிட்டார், நீ பேசுன்ட்டார். வீட்டில் போய் டிஸ்கஸ், 1வது வார்த்தை யார், 2வது வார்த்தை யார், 3வது வார்த்தை யார், 4வது வார்த்தை யார், 4வது வார்த்தை பால்ராஜ். பால்ராஜ் 4வது வார்த்தை பேசுகிற மாதிரி இருந்தால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். பாஸ்டர் அம்மா சொல்லு, எவ்வளோ சொல்லி பார்த்தார், அவர் பேசவே கூடாது. அல்லேலூயா. மறுநாள் வர வந்து பால்ராஜ் கர்த்தருக்கு சோத்திரம், ஐயா சொல்லுங்க நீ 4வது வார்த்தை. ஆமாம் ஆமாம் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அடுத்த வருஷம் பேசுப்பா. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரா, ஆத்துக்கறி சொன்னாலா? ஆமென். சில மனிதர்கள் தடுப்பார்கள், வளர்ச்சியை தடுப்பார்கள், முன்னேற்றத்தை தடுப்பார்கள். ஆமென். உங்களை யாராவது மனுஷன் தடுக்கிறாங்களா? சொல்லுங்க, உங்களை யாரும் தடுக்கிறாங்க? ஆமாம், யாராவது சொல்லுங்களேன். இல்லையா? எங்களையா தடுக்க போறான்? அவ்வளோ பெரிய ஒருத்தலமை கிடையாது.
எங்களுக்கு அவ்வளோ பெரிய சீன்லாம் தேவையே? எபேசியர் பண்ணி சொல்லுகிறார்கள், எபேசு பட்டணத்தை தாவீதாக நான் பிடித்து விடுவேன். எபேசு மக்கள் சொல்ற இஸ் a talent fellow. அவங்க சொல்றாங்க, ஒரு குருட்டு பையன் தடுப்பான் அவங்கள. குருடன் என்ன பண்ணுவான்? குருடன் தடுக்க முடியுமா? ஒரு குருட்டு பையனே எங்க ஒரு தடுப்பான் அப்படின்னு எபேசு பண்ணி சொல்கிறார்கள். ஆனா தாவீது மலை மேலே ஏறி எபேசு நகரத்தை பிடித்து அது தாவீது நகரமாய் மாற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தடை மனுஷன் உங்களுக்கு தடுத்தா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் உங்களுக்கு தடுக்கிறான்னா நீ பெரிய ஆளுன்னு அர்த்தம். ஆமாவா? சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் நம்ம தடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தடையை உடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதே யாத்திராக 1:2 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களை ஒடுக்கினார்கள். பார்வோன் என்ன பண்ணானா? ஒடுக்கினா. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருக்கினார்கள். உங்க முன்னேற்றத்தை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க வளர்ச்சி யாருன்னா தடுக்கிறான், ஒடுக்குறானா, நீ எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாய். உங்க ப்ரமோஷனு, உங்களை முன்னேற்றம், உங்க ஆசீர்வாதம் தடுக்கிறவனா இருக்கானா? வார்த்தையில தடுப்பானா? சில வார்த்தையிலே தடுப்பான். ஆமாம், வார்த்தையிலே தடுப்பான். உன்னெல்லாம் முடியாது, பட எதுக்கிட்டா போய் மல்லி கட்டின்னு இருக்கிற, நம்மளை அதைரியப்படுத்துவான். நீ வேஸ்டடா, நீ தண்டனா, நீ முண்டனா நீ கிடப்பான். ஆமென். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமென். மூணாவதுல கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போம். மூணாவதுதான், ஒரு ஆவிக்குரியனுக்கு அதிகபட்சமா இருக்கிற சோதனை சத்துரு நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பான், பிசாசு தடுப்பான். அல்லேலூயா. நிறைய திருமண தடையா இருக்கும், வீடு கட்டுற தடையா இருக்கும், பிள்ளை பேரு தடையா இருக்கும், ஒரு தொழில தடையா இருக்கும், தொடர்ந்து விபத்து இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 97, 98 நான் திருமணம் போய் முதல் ஆராதனை முடிச்சுட்டு இந்த பத்திரிப்பேட்டுக்கு வருவேன். அப்படி வரும்போது கரெக்டாக அப்போ அந்த பூந்தமல்லி அந்த கரையாஞ்சடியில் போக முடியாது. இந்த எல்டிடி பிடிச்சி போட்டு அந்த ரோடை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த டிபிஎம் ஸ்கூலுக்கும் அந்த அண்ணா அறிஞர் ஸ்கூலுக்கும் நடுவாக அப்படியே கரையாஞ்சடி போய் ஈபிகா வந்து வரணும். அப்படி வந்துட்டு இருக்கேன். கரெக்டாக சண்முகா தேட்டரான்னு கரெக்டாக 8:45, 9 இருக்கும். சர்ச்சு முடிச்சுட்டு வரேன். ஒரு அம்மா சர்ச்சுக்கு போகிறதுக்கு அப்படி இப்படி நின்று பார்த்துனே இருந்தது. அவ்வளோ தூரம் பார்த்துனே இருந்தது. நான் கிட்ட வர பார்த்து தப்புன்னு ஓடியாச்சு பாருங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கலாம், இல்லைன்னா போயிடலாம். கரெக்டாக நான் வரனா பார்த்துரும் வண்டியில் மாட்டிக்கிற மாதிரியே வருது. தப்பு ஆடி ஐயோ அடினுச்சு. எது இருக்கிற வெஸ்பா தூக்கறதா வெஸ்பா என்ன ஒரு ஸ்கூட்டி அப்போல்லாம் ஃபேமஸ். ஸ்கூட்டு சட்டாக்கு வெஸ்பா. அதுக்கப்புறம் நின்று போய் டம்முன்னு முட்டோன்னு வந்து மொயின்னு ஓடி போய் முடிஞ்சிச்சு. அந்த அம்மா கிட்ட வந்து அழகா, ஐயா சாரி ஐயா தெரியாம வந்துட்டையான்னு போயிடுச்சு. நான் திடீர்னே போகிறேன். சாத்தானே, பொல்லாதாவியே, பிசாசு, இப்படியா கர்த்தருடைய பிள்ளைகளா இடிக்க வர திட்ட வரேன்னு சொல்லிட்டு கும்பலாதிரி வந்துட்டு செடித்தேர் வந்து அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் 2 பக்கம் அந்த கல்வெட்டு இருக்கும், காவா இருக்கும். இப்போ இருக்கிற அந்த கோயில் பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பெரிய நம்ம கண்ணா மூந்தாம்பர் கிசின்னு அங்கே 2 பக்கம் காவா. அந்த ஸ்பீட் பிரேக் ஏறி மெதுவாக ஜாமன்னே போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு யமஹா, அப்போ யமஹா பயங்கர ஃபேமஸ். எனக்கு முன்னாடி யமஹா, அவன் எங்கேயோ போகிறான், எங்கேயோ 10 அடி 20 அடி தூரத்துக்கு முன்னாடி போயிட்டுக்கிறான். நான் மெதுவாக ஜாமன்னே போகிறேன். யமஹா அடித்த பிரேக் லைட் என் கண்ணை கூசி, பிரேக் லைட் இடிக்கிட்டு இருப்பானா. பக்கத்தில் ஒரு பொம்பளை இடிக்க போகிறேன். நான் பார்த்து போக மாட்டேன், என்ன இடிக்க வரேன். சரியா? மாங்காட்டில் இருந்து கும்னாஞ்செடிக்கு வரும்போது 3 இடத்துல பஞ்சர். மாங்காட்டில் பஞ்சரை போட்டு வந்துக்கிறேன், இன்னொருத்துல பஞ்சரை போட்டு வந்துக்கிறேன். எனக்கு வண்டி விட்டு வந்து போலாம் ஆகி போச்சு. பிசாசு சில வகையில் சில தடையெல்லாம் பண்ணி கொண்டே இருப்பான், தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பான், ஆபத்து உண்டாக்கிட்டு இருப்பான், விபத்துக்களை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். அல்லேலூயா, ஆமென். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியல, அவனுடைய எண்ணங்கள் நமக்கு தெரியல, நம்ம சீக்கிரம் மாட்டிப்போம். ஆமென். பிசாசு உங்க முன்னேற்றத்தை, உங்க வளர்ச்சியை, உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் அவன் தடையாய் நிற்பான். அல்லேலூயா. படிங்க, ஒரு வசனத்தை படிங்க. தெசலோனிக்கே 2:18 படிங்க. 1 தெசலோனிக்கே 2:18.
இந்த பக்கம் ஆம்பளைக்கு வருது எல்லாம் மக்குங்க பயம். ஆ ஆ பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானுடைய வேலை என்ன வேலை? அத பாரு, தடைகளை உடைத்தீரையா. அதை பாடும்போது கூட வாயில இருக்கிற தடை உடைய மாட்டேன், அப்படியே புத்து மாதிரியே உட்காந்துருக்கு. தடை உடையணும். தடை உடைஞ்சா எல்லாமே தயங்காம நடக்கும். ஆமே. ஏன் வீடு கட்ட முடியல யோசித்தியா? ஏன் இந்த கடை அடைக்க முடியல யோசித்தியா? ஏன் ஒரு நல்ல தொழில் பண்ண முடியல யோசித்தியா? அப்போ யாரோ ஒருத்தரோட தடை பண்ணுறாங்க. இந்த தடை நீங்கள் அறியலைன்னா நீ இவனை முட்டாள் தான் அர்த்தம். ஆமே. பேக்கூன்னு வர ஆண்டவர் படிச்சு பாரு, நீதிமொழி 1:21 படிச்சு பாரு. என்ன சொல்லுது? பேதைகளே, நிந்தனைக்காரரே, இன்னும் பேதவையும் நிந்தனையும் பிரியப்படுவது என்ன? அல்லேலூயா. இன்னும் பேக்கார் தான். எப்படி? உன்னை தடுக்கிற ஒரு ஆவி, உன்னை கட்டி வைக்கிற ஒரு ஆவி உனக்கு தெரியாம இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவ்வளோ பெரிய தேவ மனுஷனுக்கு புரியுது, சாத்தானோ தடையாக இருந்தான். ஆமென். அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, நம்ம மனுஷன் மேலே குறை சொல்லி, காலத்தின் மேலே குறை சொல்லி, சூழ்நிலை மேலே குறை சொல்லி நம்ம தப்பிச்சு கொள்ள பார்த்துக்குவோம். ஆனால் சாத்தான் தடையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க அநேக வாழ்க்கை எல்லாம் தடை, அநேக தடை, சாபங்கள் தடை. ஆமென் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. சரி, நான் போனேன், ஜெபம் பண்ணேன். அது கூட ஒரு தம்பதியர் வந்தாங்க. யாருன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்கணுடைய மச்சான். அவனுக்கு 3 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. வந்த உடனே இவங்க 2 பேர் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஐயா, எங்களுக்கும் 3 வருஷம் ஆச்சு, குழந்தை எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நாமத்தில் பொல்லாத்தடைய பிசாசே எடுக்கைய என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 பேருக்கும் ஒரே தேதியில கல்யாணம். சரி, கன்சீவ் வராங்க. 2 நாள் டிஃப்ரெண்ட்ல குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் தடைகளை உடைப்பார், தடைகளை உடைப்பார். சர்ச்சுக்கு எதிர ஒரு டெய்லர் பார்க்கும் போதெல்லாம் கிடக்கு ஜெம்சி ஆடிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோர் குடிக்கிறீங்களா அப்படின்னுவார். 5 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷம் குழந்தை இல்லை. நாங்கிட்ட தீபா அது ஜெபம் பண்ணிக்கம்மா. இல்லை நான் ஒரு வழியெல்லாம் உள்ள ஒரு அம்மா கூட்டம் வந்துச்சு. உள்ளம் ஜெபம் பண்ண உள்ளங்கிற பேய் பேசுது, எல்லாம் பேசுது. என்னென்ன என் பொண்ணை விட்டு எடி போவாங்க. அம்மா செத்துட்டாங்களாம், அம்மா பிடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா என் பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும். நான் சொன்னேன், எவனா அந்த முட்டாள் பாஸ்டரு, பைபிள் தெரியாத பாஸ்டர்கிட்ட போய் சொல்லு, மரித்தோர் இந்த பூமியில இடம் கிடையாது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்குது. செத்த ஆவின் பேரை நிக்க அதிகாரம் இல்லை. எடுக்கைய சாத்தான போச்சு. இன்னைக்கு விச 3 பெற்று வச்சிருக்குது. ஆமாவா? தடை உடைக்கிறவர் நம்ம ஆண்டவர், தடையை உடைக்கிறவர். ஆமே. 17 வருஷம் குழந்தை இல்லை, 17 வருஷம் ஒவ்வொரு முறையும் அபாஷன் ஆகினே இருக்கும். கருவிலேயே 8 மாதம் 9 அந்த அம்மாவுக்கு பிபி ரைஸ் ஆகி, சுகர் ரைஸ் ஆகி செத்தே பிறக்கும். சர்ச்சுக்கு வந்தாங்க. பார்த்தா கிழமை, என்னது கிழமை செல்வம் அப்படி வர, சுமேடி 2 பல்லு பெருசு. நீ இயேசுக்கு எப்படி இருக்க முக்கியம் இல்லை, அவருக்கு வல்லமை மேல் நம்பிக்கை. ஆமாம். ஜாவன 2 பேரும் ஓடினாங்க. பேய் பூச்சி பிள்ளை ரிவர்ஸ் கேர் அப்படியே போறாங்க. ஆமாவா? பூசுவா. இன்னைக்கு ஈசாக்கு யோசுவா. சொல்லு, என்ன படிக்கிறாங்க? ஈசாக்கு யோசுவா 2 பிள்ளைகளை கத்த தந்திருக்கிறோம். அப்ப ஊழியத்தினோட வெற்றி என்ன? பிசாசை அடையாளம் கண்டு கொள்ளணும், சாத்தான அடையாளம் கண்டு கொள்ளணும். ஆமே. உங்களை தடை பண்ற ஆள் யார்? நம்ம சொன்னா எவனுக்கும் புரியாது. பிசாசு ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு ஃபுல் டைம் பிஸி. அவன் ஃபுல் டைம் கவனி பிஸியா இருக்கான். அவன் வேலைன்னா உன்னை கெடுக்கிற வேலை, உன்னை அழ வைக்கிற வேலை, உன்னை கண்ணீருடைய வைக்கிற வேலை. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகளவே. நீ சாத்தானுடைய தந்திரம் தெரிஞ்சிட்டாலே போதும். என்னையா பண்றது? அந்த பேய் தொந்தரத்தாங்க என்ன பண்றது? கிளீனஸ் வந்து தேவனுக்கு கீழ்ப்படி பிசாசுக்கு. அப்ப என்ன பண்ணுவான்? வருவானா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. இன்னைக்கு அந்த திருமண ஊழியத்துக்கு போனதுக்கு என்ன காரணம்? ஒரு பேய். தாங்கள்ல ஒரு ஊழிய பார்த்தீங்கன்னா காரணம் அந்த ஒரு பேய். மூமெல்லாம் உழுங்க பேய்ங்கோ. ஆமாவா? ஆமாவா? பிசாசை நீங்க விரட்ட ஆரம்பிச்சு பாருங்க, அவன் எதிர்ப்ப அறைய ஆரம்பிச்சு பாருங்க, ஊழியங்களை கதை தந்து கொண்டே இருப்பான். ஆமாவா? உன் குடும்பத்தில் என்ன மாதிரி ஆவிக்குது நீ கண்டுபிடி. யாருன்னா கூட்டம் ஒரு பாசு வந்தான், வீட்டில் சூரிய வச்சிட்டான், மந்திர வேஷம்னா அவன் நம்ம ஆளுங்க வேற எதுவும் ஏசு இருக்கிறான் நம்பாதுங்க. பேய்க்குது சூரிய கதைன்னா அவன் சொன்னான், ஒரு கடப்பரை மட்டும் கொடுங்க போதும், எனக்கு காணிக்க வேணாம். ஏன் ஏமா தோண்டி எடுத்துறாரு. அது பயங்கரமான ஜுரம், சிக்காய் ஆடுது, உயிர் போராடி நிற்குது. இந்த சூனி தேத்துட்டா நல்லா ஆயிடுவாங்க. என்கிட்ட கெஞ்சிரான், எங்க அம்மா நல்லா எடு, இங்க குத்தி 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 தாமலம் குத்துறான், குத்தி குத்தி ஊட்டையே குத்தி குளறி ஏத்துட்டான். மறுநாள் செத்துச்சு. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் நல்ல வேலை அந்த மாதிரி ஆவி அந்த ஊருக்கு அனுப்பாத உஷாரா பார்த்துக்கிறேன். ஆமே, அதுக்கு என்ன ஒரு கும்பல் சுத்துது, பேய் ஓடுது, நெய் ஓடுது, நாய் ஓடுது, கும்பல்லாம் இருக்குது. ஆமாவா? ஜாக்கிரதை. அந்த அதிகாரத்தை இயேசு உன் கையில தந்து இருக்கிறார். பிசாசுகளை கொட்டா வைப்பார், இது வாயில எவ்வளவு பெருசாகுது. அந்த அதிகாரத்தை தந்து இருக்கிற வரும், தூக்கம் வரும், அது அது அழகாக ஜம்முன்னு தூக்கு சைலண்டா, அப்படி ஜம்முன்னு தூக்கிடணும். கம்முன்னு ஒருத்த ரஸ்கல் குஷ்டு வந்து என் பேரை கெடுக்கிற, அசிங்கம் பண்ற இடியட் ராஸ்கல் திட்டுறான். அவன் கூட்ட இங்க வான்னா புள்ள. அப்ப நான் குஷ்டு வந்து என்ன கரெக்டா பண்ணேன்னா கம்முன்னு தர பத்துக்கினேன். என்ன பண்ணா நான் குஷ்டு வந்து கரெக்டா பண்ண கம்முன்னு தர பத்துக்கினேன். இப்ப சொல்லு, உனக்கு என்ன அதுல அசிங்கம்? ரெண்டு பேருமே ஒருத்தர் நான் ஞானஸ்தானம் கொடுத்தவன், அந்த குஷ்டு வந்த மாதிரி அவனுக்கு. இந்த அக்கா பாருங்க சைலண்டா தூங்குது, அப்படி அல்லேலூயா. பைபிள்ல போட்டுக்குது, கனநித்திர ஆவி. உன் ஜபத்துக்கு தடை வரும், வசன கேட்க தடை வரும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஜபத்துக்கு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மாதிரி ஒழுங்கா பண்றீங்க? நீங்க என்னவோ அனில் அம்பானி மாதிரி, முகேஷ் அம்பானி மாதிரி வர்த்தகம் தொழில் பெரிய சோதரம் சோதரம் சோதரம், ஒரு மெசேஜ் வரக்கூடாது ஏத்து. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பிசாசுலாம் தடுக்குது, நீ தான் ஏன் தடையா இருக்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு? ஒருத்த 12 மணி அவன் பண்ணுவானே தெரியல, போன தூக்கிட்டு ஓடி அந்த பைபிள் போய் அக்கில் அனுப்பிச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து இந்த காய்ச்சல் டேய் போட போ. அல்லேலூயா. பிசாசு உன்னை தேவ பிரசனத்தை விட தடுக்க ஆரம்பிப்பான், அவனுடைய அபிஷேகத்துக்கு தடையா இருப்பான். அல்லேலூயா. அவனுடைய வேலை என்ன? நீ சரியா கர்த்தருக்குள்ளே வளரக்கூடாது, நல்ல வசனத்தை கேட்கக்கூடாது. நான் உடனே ஏன் தூங்குறேன்? நீ தூங்கினா என்ன, தூங்க காட்டி என்ன பாவம், நைட்டெல்லாம் உன் கஷ்டம் எனக்குன்னா தெரிய போகுது. நீ வந்து தூங்குற, அதான் யோசிக்க, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுத்தாரு. எல்லாரும் பெட்டில் படுக்க வச்சலான்னு பார்க்குறேன். அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் அதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரா, மக்களே ரொம்ப நான் டயர்டாகிறேன், நான் உட்காந்து பிரசங்கம் பண்ண போறேன். உடனே ஐயா ஒன்றும் தப்புலாம் கிடையாது, நீ உட்காந்தே பண்ணுங்கய்யா, நாங்கள் படுத்துக்கினே கேட்குறோன்னு. ஆமாவா? இன்னைக்கு சாத்தானுடைய தொந்தரவு, சாத்தானுடைய தடை எது நமக்கு தெரியல. ஆமே, நீ ஆவிக்குரியவனா இருந்தா, கர்த்தரை நம்புகிறாள் இருந்தா, பைபிள் உனக்குள்ள இருந்தா, எது பிசாசு தந்திரங்கள் உனக்கு தெரியும். ஆமே, ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. ஆமென். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு என்ன காரணம்? முதல், சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, சாத்தானுடைய தந்திரம் என்ன? அவன் நமக்குள்ள ஒரு பயத்தை இனிஷியேட் பண்ணுவான். ஆமாவா? கவனிங்க, பயம் இருக்கா? வீடு கட்டணும்னு நினைப்பேன், பயம். கட்டலாமா கட்டக்கூடாது, கட்டலாமா கட்டக்கூடாது, கட்டலாமா கட்ட. நானும் இவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லி சொல்லி என்னாச்சு, என்ன போச்சு, சீப்போடு போச்சு. என்ன இல்லை, ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை.
சாத்தானுடைய ஆவிகள் என்ன பண்ணோம்? அவனை மிரட்டணும். நீங்க மிரட்டணும், சாத்தானை மிரட்டணும். சிங்கம் கர்ஜிக்கிறது யார் பயப்படாது இருப்பான்? சிங்கம் கர்ஜி யார் பயப்படாது இருப்பான்? கர்ஜிக்கணும், அந்த ஆவிகளை உடைக்கணும், அந்த சாபங்களுக்கு விரோதமாக நிற்கணும். முதல் நம்மளை த்ரெட்டன் பண்ணுவான். பிசாசு பயமுறுத்தும். அல்லேலூயா. நல்ல ஞாபகம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாடி படியிலேருந்து ஏறுறேன். இந்த அம்மா ஃபோன் பண்ணு, ஐயா சொல்லுமா, யாரு? நான் தான். என்ன பேர்? பேர் என்னம்மா? சோபனா. ஜெயலட்சுமி. நான் ஜெயலட்சுமி பேசுகிறேன். ஜெயலட்சுமி தெரிஞ்சிச்சு எனக்கு. யார் தெரிஞ்சு? யாரு நீ? அதான் பத்திரிமேட்டில் இடங்குதே பேசுகிறேன். உங்கள் இடம் நீங்கள் வித்துட்டீங்களே? இல்லை, அந்த இடத்த பற்றி தான் பேசுகிறேன்னு. அது ஃபோன் நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டேன். 3 ஸ்டெப்பு வைக்கிறேன்னு. யாரும் பயம், ஒரு பயம். என்னடா அது, இது தேவையில்லாத பிரச்சனை. எவனோ வாங்கினான், எவனோ வச்சுக்கிறான், இவன் என் தின்றான், அவன் என் தின்றான், இவன் என் தின்றாங்க. இது நமக்கு தேவையா? ஒரு பயம். அல்லேலூயா. பிசாசு உங்கள் சமாதானத்துக்கு விரோதமாக பயப்படுவான். ஒரு நல்ல வேலைக்கு விரோதம் பயப்படுவான். ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆனால் அதை செய்ய முடிய ஒரு பயத்தின் ஆவி உள்ளே இருக்கும். ஆமாம். இன்னும் ஒரு 3 ஸ்டெப் வந்து ஆவியானவர் பேசுகிறார் மெதுவா. He started to speak. The Holy Spirit started to speak. Why you threaten? Why threaten? புரியல, ஏன் உன்னை பயமுறுத்துறாங்க? என்ன அது? எதுக்கு அந்த பயத்தின் ஆவி எனக்குள்ள வந்தது? இப்போ மெதுவா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடுத்தது பொல்லாத என்னை பயமுறுத்துற ஆவியை, த்ரெட்டன் பண்ற ஆவியை, குழப்புகிற ஆவியை இயேசுவை நம்ம ஏடு. ஜெயலட்சுமி குலகிற ஆவி, பொருளாசாவி, பண ஆசாவி ஏடு. பேரை சொல்லி ஜெயிச்சுட்டு 10வது படிக்க மேலே வீட்டுக்கு போயிட்டு 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. இன்னும் ஜெயலட்சுமி நான் பார்க்கவே இல்லை. நான் என்கிட்ட அது ஃபோனும் வரல. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். உங்களை ஒரு ஃபோன் காலோ, ஒரு ஆளோ, ஒரு மனுஷனோ உங்கள் முன்னாடி வரும்போது உங்கள் அறியாமே ஒரு பயத்தின் ஆவி ஆட்கொள்ளுதா, அவங்களுக்குள்ள பொல்லாத ஆவி உங்களை பயமுறுத்துதுன்னு அர்த்தம். உங்களை பயமுறுத்துது, பலவீனப்படுத்துதுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஆவிக்குரியவர்களாக நீங்கள் அந்த அதிகாரம், அந்த உணர்வு இல்லைன்னா நீங்கள் சாத்தானால ஏமாற்றப்படுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் 2 ராஜாக்கள், அது 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 18, 23, 30 பார்த்தா ரப்சாக்கே என்ற ஒருத்தன் இஸ்ரேல் மக்களை என்ன பண்ணான்? பயமுறுத்துகிறான், சந்தேகமடை செய்கிறான். ஆமென். எப்படி எசேக்கியா ராஜா உங்களை காப்பாத்துறாருன்னு பார்க்கலாம். கர்த்தரை நம்பி தோத்திரம் பண்ணு, சர்ச்சுக்கு போலாம் வான்னு சொல்லுவா. கடவுளை உன்னை காப்பாற்ற மாட்டார். இப்படி அந்த ரப்சாக்கே அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த எசேக்கியா ராஜா ஜெபம் பண்றான், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் காப்பாற்றும். ஒரு தூரத்தில் ஒரு செய்தி கேட்ட உடனே ராப்சாக்கே சண்டை போடுறதை விட்டுட்டு அவன் வேறு சிந்தையாக ஓடி போனான். ஆமென். நீங்க அது மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, உங்க இதயம் கலங்குற மாதிரி சூழ்நிலை, கண் விடுகிற மாதிரி சூழ்நிலை வந்தா கலங்காதீங்க. ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார், பலத்தை தருவார். ஆமென். அது மாத்திரம் இல்லாம நீங்க 2 நாளாகத்துல 1 நாளாகம் 26, 15, 16 படிங்க. இதை மட்டும் நீங்க படிங்க சீக்கிரம். 1 நாளாகமும் 1, 2 ஆமா 2 நாளாகம் 26, 15, 16 ஜல்தி. நல்லா அழகா படிப்பேன், கிளி மாதிரி படிப்பேன், சொல்றதே கேட்க மாட்டேன். போது 2 நாளாக எடுத்துக்கிட்டியா, 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டியா? படிப்போம் 15, 16. அதுவாமா இந்த குழந்தை மட்டும் பைபிள் காட்டுறீங்க, நேற்று எடுத்து வச்சுன்னு அதான் கேட்டுறீங்க. நம்ம கிளி மாதிரி படிப்பேன்னு. அப்போ கூட இந்த கிளி எங்க எதுன்னு பார்க்க மாட்டேங்குது. படி வாய்ப்படி படி. நம்ம கோபுரம் கோபுரம் அலங்க கொடிகள் மேலும் நின்று தமிழ்ல தானே படிக்கிறேன். என் மூஞ்சி அப்பப்ப பாத்துக்கிறேன், எப்படி தெரியும்?
வாய் தான் ஆக்ஷன் வந்து சத்தம் ஒழுங்காக வரமாண்டு. நல்லா பாருங்க. அவன் இப்போ 20 நீ படியா நீ நான் அவன் வாயை பார்த்துக்கிறேன். என்ன டீச்சர் நீ ஒரு மாதத்தில் முடிக்க போகிற டீச்சர் ட்ரைனிங். எங்கள் கதிரே முதல் தெரில. இது எல்லாம் இதில் 3/4 டிகிரி முடிச்சு வச்சுக்குது. ஆனால் ஊமைங்க எல்லாம். படியாமா ஏமா படி. எல்லாம் மானம் கட்டவளங்க. படிங்க படியா. எங்கன்னே தெரியல எங்க படி பண்ணி 2 நாளாக 26 16 படி. இப்பதான் பாயிண்ட் பிடிச்சிக்குது. அவன் பலப்பட்ட போது எதனா புரிதா பாருங்க. உங்களை பெருமை கொள்ளும்படியாய் தூண்டுவான். பிசாசு என்ன பண்ணுவான்? விழுந்து போனவன் நாரி போனவன் இவெல்லாம் யாருன்னா பெருமை. பெருமை இன்னும் நாறுதுன்னுவான். பார்த்தீங்களா? எடுத்துட்டியா? இப்போ கூட எடுக்கல. நீ எடுத்துட்டு படம் பார்த்து உக்காந்து ஒரு கருப்பா தான் தெரியும். அதில் என்ன சொல்லுது? அவன் அந்த உசியா ராஜா பலப்பட்ட போது மேல் வசனம் படிய. அது யாரும் கஷா புச்சான் படிச்சு குடிசராகிச்சு. 15 வசனத்தை படி. இல்லைன்னா அப்பா நின்று என்ன செய்யறாங்க? அவன் ராணுவத்தின் யுக்தியை பெற்றவனாய் இருந்தான். கோபுரங்கள் மேலும் அலங்கள் நின்று எப்படி அம்பு எறியது என்று சொல்லி மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ட்ரெயின் அப் பண்றான். பிரயோகத்துக்குன்னா பயன்படுத்துவதற்கு நிபுணரான எப்ப அந்த காலத்திலேயே என்ன பண்ண பீரிங் தயாரிச்சுக்கிறான். கல்லுகளையும் அம்பு எரியிடும் எந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கான். யாரு? அங்க பாரு. யாருக்கு 100 ரூபாய் தான் டக்குன்னு சொல்ல பார்ப்பான். உரியா ராஜா. சரியா? இப்போ அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு உங்களை பெருமை கொள்ளும்படியா தூண்டுவான். தாவீதுக்குள்ள பெருமை உள்ள தூண்டினா உன் தொழில், உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளை இதெல்லாம் குறித்து ஒரு பெருமை இருந்தால் ஜாக்கிரதை. இது ஆண்டவர் செய்ய மாட்டார். தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமனல்ல. இந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாராம்? சொல்லு என்ன பண்றாராம்? கர்த்தர் எதிர்த்திருக்கிறவராயிருக்கிறார். அவனுடைய மனம் வேட்டிமையாகி கர்த்தர் தன் தேவனாய கர்த்தருக்கு மீறுதல் செய்து இந்த புல் பீட்ல நேரம் உட்கார ஆசைப்படக்கூடாது. உனக்கு தகுதி கர்த்தர் தான் தரணும். இங்க வந்து உட்காந்து போட்டா நீ பெரிய இவன் கிடையாது. ஆமாவா? இதுல ஒருத்தர் வரணும்னா ஜாவத்தோடு பயத்தோடு தான் வரணும். ஆமே. அவன் தூபம் காட்டுற வேலை ஆசாரியோட வேலை. உன் வேலை என்ன? சண்டை போடுற வேலை, நாட்டை காப்பாத்துற வேலை. அவன் நேரம் தூபம் காட்ட தூபம் எடுத்து போகுது. எல்லாம் தடுக்கிறான். ஐயோ போகக்கூடாதியா, நீ அரசு சிங்காசனம் தரு, ஆசாரி உடி செய்யாத. அவன் மீறி போனா அவன் நெத்தியில குஸ்துரோகம் வந்து அவன் தீட்டாக மாறினான். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில கூட அவன் தன்னுடைய லக்கத்தை பார்க்கணும். சிலக்கெல்லாம் அப்படி என்கிட்ட 1000 பேர் இருக்கிறாங்க, 2000 பேர் இருக்கிறாங்க, அது சில பேங்க்ல இவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது. இதெல்லாம் கவனி. சாத்தான் கொடுக்கிற பெருமைகள் உன்னை பெருமை கொள்ளும்படியாக தூண்டுவான். ஏன் பெருமை கொள்ள தூண்டுவான்? யாரு பெருமையா இருக்கணும்? அவனுக்கு இயேசு எதிராக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப தானியேல் 4:30 படிச்சிரு. தானியேல் 4 டக்குன்னு புரட்டு. சுறுசுறுப்பு கை வரட்டு. எங்க தானியேல் எங்கதே தெரியல முதலுக்கு போது. ஆதியாகமம் பக்கத்துல இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை எனக்கு பெருமை உண்டாகும்படி என் மகிமை பிரதாபத்திற்கென்று என் ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின இது மகா பாபிலோன். அவன் கட்டின மகா பாபிலோன் 7 அதிசயங்களிலே அவன் கட்டின தொங்கு தோட்டம் இன்னும் இருக்கிறது. இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலே இருக்கும் போது வானத்திலே ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாக நேபுகாத்நேச்சரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷனை தள்ளப்படுவாய், நீ பைத்தியம் முடிச்சு மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். அல்லேலூயா.
எதுக்காக? இது எனக்காக நான் கட்டின. இந்த பெருமை மட்டும் தயவு செய்து விட்டுருங்க. உள்ள பெருமை, பொண்டாடி பெருமை, பேர் பெருமை எல்லாத்தையும் விட கர்த்தர் தான் உன்னை பெருமைப்படுத்தும். ஆமென். ரெண்டாவது, சாத்தான் என்ன செய்வான்? பயமுறுத்துவ மாத்திரம் இல்ல, பெருமை கொலை செய்ய மாத்திரம் இல்ல, நம்மளை கீழ்ப்படியாதவர்களாய் மாற பண்ணும். எங்கெல்லாம் கீழ்ப்படியிலையோ அவனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏசப்பாக்கு தெய்வத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா அவன் முதல்ல பண்ண மாட்டான், அவன் பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான், மற்றவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான், அவன் தனக்கு தானே கீழ்ப்படிய மாட்டான், எல்லாம் விஜய் ரசிகராக மாறுவான். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவன் பேச்சு அவனுக்கு பைத்தியம், அவன் பேச்சு அவனை கேட்கலாம். யார் அவன்? அவன் என்னங்க? என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னா யாரு? லூசு. அவன் நான் சொல்றதுக்கு நான் செய்தி கொடுக்கலன்னா நான் பைத்தியம். பாருங்க, இங்க சவுல என்கிறவர கழுதை தேடி போன ஆண்டு ராஜா மாத்திட்டா. 1 சாமுவேல் 15 எடுத்துக்கோ. ராஜாவா மாத்திட்டாரு. இப்போ அவன் ராஜனா மாறிட்டான். முதல்ல ஒரு வேலை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வேலை கொடுக்குறாரு. நீ அமலேக்கின் மேலே போய் சண்டை போடு, அமலேக்கின் அடிச்சு காலி பண்ணு, ஸ்திரீ புருஷன் ஆணு பெண்ணு ஒருத்தனையும் விடாத, எல்லாரையும் தம்சம் பண்ணிடு. சரி ஆண்டவரே. போனா பொம்பளைங்க அழகாக்குது, ஆம்பளைங்க அழகாக்குறான், ஆடு மாடு கொழுத்து போயிருக்குது, இதெல்லாம்டா சாவடிக்குது, சண்டை போட்டுக்கினே இதை பிரி அதை பிரி இதை பிரி எல்லாத்தையும் பிரித்து வச்சிட்டான். நல்லா கருத்துல வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். இப்போ ஆண்டு உடனே ஒரு டெலிகாஸ்ட் பண்றாரு. சாமுவேல் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக மாற்றி வெசனப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டு கொல்லுன்னா கொன்னுணும், அநியாயமானது ஒண்ணு கூட வீட்டுக்கு வரக்கூடாது. கர்த்தரோட உயர்த்துற வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. பிசாசு கீழ்படுறதா, சூழ்நிலை கீழ்படுறதா, ஆண்டு கீழ்படுறதா, ஒரு சவால் உனக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வாழ்க்கையில கீழ்ப்படுது இருக்கா பாருங்க. கீழ்ப்படி இருக்கா? பிசாசோட கீழ்ப்படியாமைனாலே நிரப்பனா நீ சாத்தானால் ஸ்ட்ரைட்டா மாட்டிடுன்னு அர்த்தம். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? ஒரு வசனம் படிக்க, 3ஆம் வசனமும் 9ஆம் வசனம் படிக்க முடிச்சிடலாம். ஒன்னு சாமி எங்க கேட்க மாட்டேன், வாய் மூடி கம்முனுது. 1 சாமி 15 3ஆம் வசனம். எல்லாவற்றையும் சங்கரித்து போதும். 9ஆம் வசனம் இறக்கவையா. 9ஆம் வசனம் படிப்போம். பாருங்க, அடித்து போட மனம் இல்லாமல். ஒருத்த வீட்டுக்கு போனா ஒரு பிராந்தி பாட்டிலாம் அடங்கி இருந்துச்சான். இல்லைங்க, நீங்க தான் சாரையத்தெல்லாம் விட்டுட்டீங்க, பிராந்தி விட்டீங்கன்னா பிராந்தி பாட்டலாம் நான் ஞாபகத்துக்காக வச்சுக்கிறேன். நான் என்னதுங்க? அழித்து போட மனதில்லாம். உன் மண்டையை விட்டு எக்ஸ் நம்பர் இருக்கா? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நம்பரு, கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பரு. சும்மா தேவைப்படும் போது ஹலோ சும்மா தான் பேசுனேன். அவளுக்கு அப்போதான் புருஷக்கிட்ட சண்டை இருக்கும். அவன் பேச அவன் அடிக்கிறான், அவன் ஒதிக்கிறான், அவன் குத்துறான். அழித்து போட மனதில்லாமல். அழித்து போட மனதில்லாம் அழிவு வரும்னு அர்த்தம். சவுலுக்கு அழிவு வந்தா, ராஜமரம் போச்சா? சொல்லலேலூயா. சில முற்றிலுமா அழிக்கணும். நீ ஒரு போன் எடுத்து பார்த்துட்டா எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸ்ன்னு என்ன? அப்பதான் போய் எக்ஸ் லவர் 6x சிம்பிளா எக்ஸ். அவன் அடுத்தது ஒய்ன்னு போட்டு வச்சுக்கிறான். ஒய் என்ன? யூ. எல்லா போன் எடுத்து வைங்க, ஃபுல் பீட்ல வைங்க. எல்லா போன் எடுத்துருவாங்க. வை, இந்த ஃபுல் பீட்ல வை. லாக்ல அன்லாக் பண்ணு. கேலரி காட்டு, அந்த கால் ஐடி பாரு. உங்க புருஷன்கிட்ட போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணு, பொண்டாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணு. அவன் ஒரு போன உங்க வீட்டுக்காரர் என்ன வாங்கிச்சா? எங்க மோசமான உலகத்தில் வாழ்றாங்க. ஐயோ நீங்களாம் இப்படி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, சுத்து திருஷ்டி சுத்து, உங்களே சுத்திக்கோ வச்சுக்கோ. நல்லவா நீங்க? நான் கம்முனுக்கிறீங்க. நல்லா தானே சொன்ன. நீ சொல்ற ரஜினா கடை தான் சொன்ன. நீங்களாம் நல்லவங்க.
உங்களா மாதிரி ஒளிவு மாதிரி இல்லாத இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் கிடைக்க மாட்டேன். ஆமே அல்லேலூயா. அதனால்தான் பிசாசு போக மாட்டான். அவன் உரமா பேய் ஓட்டுறாங்க, பயங்கரமா ஆடுது. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்புறம் ஒன்று கேட்சி எடுக்க சிரிப்பு, என் முடிய குடு சொல்ல போறேன். உன் முடி அதுக்கு என்ன பார்த்தா இடிமுடி சௌரி முடி வச்சிருக்கு. பெரிய பாளையத்தில் ஏறின பேய் அது பல ஊர்ல போய் மிஷின்ல அடிச்சு கையில தைச்சி அது ரோட்ல முடி வாங்கலையோ முடி வித்து அவ்வளோ தூரம் அந்த முடியிலே வந்து அந்த பேய். என் முடிய கூட யார முடியல என்னென்ன பேய்குதுன்னு தெரியல. எத்தனை முடியல பேய்குது, எத்தனை எக்ஸில வயல என்ன பேய்குதுன்னு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதை. ஆமே, நீ சாத்தானை எதிர்த்து போராடினா ஜெயிக்கிறன்னா ரொம்ப ஜாக்கிரதை. சரி, நாலாவது யாரு தடையா இருக்காங்கன்னா நாமே நமக்கு தடை. கலைஞர் திட்டம் தான் நமக்கு நாமே திட்டம். என்ன திட்டம்? நமக்கு நாமே என்ன திட்டம்? குழி வெட்டுற திட்டம். அல்லேலூயா. அவர் கிணறு வெட்டினாரு, நம்ம குழி வெட்டுற நமக்கு நாமே திட்டம். யாரு தனக்குத்தானே? அவர்களுக்கு எதிரி யாரும் இல்லைங்க. ஏய், அவன் வாய் தாண்டா காரணம் அதுக்குன்றான். வாய் ஒரு காரணம். ஆமே சொல்லுங்க. நான் சொல்றேன் புரியுதா? தடை ஆண்டு இல்ல, பேய் இல்ல, மனுஷால் இல்ல. உனக்கு தடை நீயேதான். உன் நட்பேருக்கு கலக்கம் நீதான். ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடை நீதான். உன் வளர்ச்சிக்கு நீதான் காரணம். நீங்க பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஆண்டவர் ஏசாயா 56:2 சீக்கிரம் நீங்க நூம்பல் கட்டு போ. உன் கூடாரத்தின் இடத்தை என்ன பண்ணுமா உன்னை குத்துதா வாயில? படி. உன் கூடாரத்தின் இடத்தை அது வரைக்கும் நல்லா படிச்ச. அப்புறம் உன் வாசஸ்தலத்தின் திரை மேல பாரு துணி திரைகள் விரிவாகட்டும். அதை தான் இப்ப படி சொல்ற. தடை செய்யாதே அமுலு. உன் ஆசீர்வாதத்திற்கு நீ தடையாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா வந்து உன்னை ஆஸ்வதிக்க வரும்போது நீ அதுக்கு தகுதியானவர்களா இருக்க வேண்டும். வந்து பார்த்துட்டு பார்த்தா அவன் ஒரு அடிச்சுக்கணும், பிறந்துக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் போய் பஸ் ஸ்டாண்ட்ல என் பையனை உள்ள நிக்கிறேன். நின்றா ஏய் உடுறின்னுங்கிறான். சாக்காடுல பார்த்துன்னு உடுறி நான் அப்படித்தாண்டின்றான். அவங்க ஒய்ஃப் நம்ம சர்ச்சுக்கு வருது. ஓ முருகா அனக்கு தலை அப்படின்னு நேடா அப்படி பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னா, சார் நான் தண்ணி பாம்பு பாஸ்டர், நான் தண்ணியில் தான் இருக்கணும்ன்ற. என்ன பாம்பு? யார் என்ன பாம்புன்னு தெரியல. இது என்ன பாம்புன்னு தெரியல. நான் தண்ணி பாம்பு எங்க இருக்கணும்? இயேசு உங்களை ஆஸ்வதிக்க விரும்புறாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லா இடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறு தருவேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். இந்த நிலையிலிருந்து கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது தடையா? நீ தான் தடுக்கிற. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு யார் தடையா இருக்கிற? நீ தடை. ஆறிச்சா வச்சு ஆறி போச்சா? ஆறிச்சா? அடுத்து ரெடி ஆயிட்டியா? புரியல நினைக்கிறேன் அவருக்கு. சொல்லு, எடுத்து சொல்லு. ஒன்று சூடா ஒன்று கொடுத்தாரு, ஆறிச்சான்னு கேட்டேன். ஐயா ஆறிச்சுன்னாப்புல. நீ சொன்ன நான் ரெடியாக தாங்கிறேன், சுட்டு வைக்கலான்னுங்கிறேன். நீ பார்த்துட்டியா? பார்த்தியா? நான் ஒன்று சுட்டாங்க, நீ பார்த்தியா? யார் பார்த்துத? நீ ஜெபம் பண்ணி என்ன பண்ணிருந்தே? ஆமாவா? அல்லேலூயா. ஆமாவா? சிலர்லாம் அப்படிதான். என்ன சொல்லுது? நம்ம ஆசீர்வாதத்துக்கு இவங்க ஆசீர்வாதத்துக்கு நீ நானும் தடையக்கூடாது. அது தப்பு இல்லை. ஒருத்தர் தடையாகிறனா தப்பு இல்லை. ஆனா நானே எனக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆமே. நான் எப்பவுமே நினைக்கிறது அதான். ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்க எல்லா தடையும் அடிச்சு நொறுக்கி போட்டுருவீங்க. 1000 பேர் எலும்புல உடைச்சிருவீங்க. நான் தடையா இருக்கக்கூடாது. உன் கையை நான் கட்டி போடக்கூடாது. ஆமே.
எப்போதும் வந்தடைத்த கண்ணிய கண்மலையாயிரும் என்ன தகுதி. நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்ன தடை எல்லாத்தையும் உடைங்க, தடையெல்லாம் நீக்குங்க. இயேசு கையெடு வெளியேறமா ஓப்பனா இருங்க. ஒருத்தர் கிளியரா சொன்னா, பாவியாக என் மேல கிருபை. பிசாசு முதல்ல நமக்கு உண்டாக்குறது சந்தேகத்தை உண்டாக்கும். இயேசு நமக்காக மரித்தாரா? ஜெபம்னா பேய் போயிடுமா? இந்த தண்ணியில எண்ணெயில வல்லமை இருக்குமா? சின்னதா டவுட்டு தான். அந்த டவுட்டு தான் ஒரு பெரிய டவுட் ஆகி ஒரு அற்புதமும் நடக்கல. ஆமென் சொல்லுங்க, ஆமென். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலையுண்டு ஓடுகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். மேகம் இல்லாத நீருக்கு ஒப்பா இருக்கிறான். இருவழியில நிலையற்றவனா இருக்கிறான். சந்தேகம் இருக்கிறனால்தான் ஒரு அற்புதத்தையும் உங்களால் பெற முடியவே இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்க. நல்ல சொல்ல அல்லேலூயா, நல்ல சொல்ல ஆமென். சரி, ஒரு வசனம். முதல் அவன் டவுட் பண்ணுவான், நம்மளை டவுட் ஆக்கிடுவான். எதுவுமே ஏசப்பா நம்புறீங்க? இப்ப பச்சையா புழுவ போறீங்க பாரு. எதுவுமே ஏசப்பா நம்புறீங்க? சும்மா அல்லேலூயா உடனே அவன் கும்பல்ல சொல்லு, ஆமாவா ஆமாவா. பிசாசுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? உனக்குள்ள ஒரு சந்தேகம் ஸ்டார்ட் பண்ணுவோம், சந்தேகம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாவா? இப்போ இதை நீங்க யோவான் சுவிசேஷம் 11:30-40 படிச்சுன்னா, இயேசு லாசரை பார்த்து சொன்னார், ஏய் அந்த கல்லெடுப்பா, நான் இப்போ லாசரை உயிராக்க போறேன், கல்லெடு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, 4 நாள் ஆயிற்று, நாருமே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை இந்த 2025 ஒளிமயமா இருக்க, நான் வீடு கட்டுவேன், வாசலை கட்டுவேன், எல்லா நன்மை கத்தை உண்டாக்க. இப்போ சொல்லாமே, இப்போ ஒரு 80 பேருக்கு வச்சுங்க, 80 பேர்ல 8 பேர் தான் ஆமேன்னு. அதை சொல்லும் போது என்னதான் புகா எவ்வளோ ஆமேன்னு சொன்னோம், அதுல இது ஒண்ணு அப்படி கூட சொல்ல வரல. அப்போ நீதி தடுக்குது. எப்படி இந்த வருஷத்தை வீடு கட்ட முடியும்? விசுவாசத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல ஒரு சக்தி நிற்கவே முடியாது. நிற்க முடியுமா? நிற்க முடியுமான்றீங்களா? விசுவாசத்துக்கு நான்லாம் கேட்டுனுக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுனுக்கிறேன், 100 சபை நான்லாம் மலை கட்டக்கூடாது. அவன் கட்டி எடுத்து சாவி கையில் கொடுத்துட்டு போகணும். எதுங்க கட்டி அந்த சாவி எடுத்துக்கான எல்லாம் சபையில் 100 விசுவாசி, 500 விசுவாசி, இதான் ஜாமன். எதுக்கு போய் கட்டிக்கணும், மல்லு கட்டிக்கினேன்? 100 சபை அங்கங்கே கட்டி மக்கள் எடுத்து சாவியை கையில் கொடுத்துட்டு புது சிஸ்டி போர்டோடு நிற்கணும். வருதா பார்த்தியா புத்திய வயிறம் யாமீன் வருதா பார்த்தியா? அதுக்கு இப்பவே கடுப்புல இருக்குது, பார்க்கும்போது தெரியுது. சுற்றி இருக்கிற பாஸ்டர் தான் என் மேலே கடுப்பில் இருக்கிறாங்க. உட்காந்துக்கிற நீங்கள் கூட கடுப்பில் இருப்பீங்க. ஆமாவா சொல்ல அல்லேலூயா. ஏன் விசுவாசத்தில் நான் பேசுகிறேங்க, விசுவாசத்தில் பேசுகிறேன். நடக்குமா? சொல்லையோ புறத்தல சொல்லியா, நடக்குமாயா? நடக்குமா? நடக்காதா? நடக்கும். என் விசுவாசம் வளர 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 கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் பிசாசு தடைப்பட நீயே காரணமாக இருக்காத. ஏசு கல்யாடுறான், நம்ம வேலை என்ன வேலை? இப்போ ரூபாய் தூக்கம் வருதாப்பா இல்லையா? புழுகிற இல்லைன்ட்டு, சர்ச்சிலேயே புழுகிற இல்லைன்ட்டு. ஆமாம் நான் சொல்லணும். அல்லேலூயா அப்படின்னு இப்படி கேட்ட இல்லையா? கேட்குறேன், சாராளை பார்த்து நீ நகைத்தாயா? இல்லையா? நான் தான் பார்த்தனேன்றான் தூதாங்க. ஆமாவா விசுவாசிக்கிறியா? என்னப்பா சிரிப்பாக்குது பையன் வீடு கட்டுவான் போது ரொம்ப தம்பாக்குறான் முகா. விசுவாசிக்கிறியா? ஆம்பளையா? எல்லாம் சொல்லு. வீடு கட்டலாம் பாப்பா. என்னதுக்குப்பா? எதுக்கு அவன்? யாரு கட்டுறது? பாப்பா இப்போ அப்பாவை பார்த்து கேட்குறேன், யாரு கட்டுறதுப்பா? இப்படி காட்டுவேன். கத்தர் கட்டாராகி அதுக்கு பேசிக் விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும். ஆமே, சாத்தானோட வேலையை டவுட் பண்ணுவான். நம்ம டவுட் ஆக்கிடுச்சு வச்சுக்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கற்பனை காண்றேன், இப்போ நான் விசுவாசம், நான் பாஸ்டர், ராக்கி கல்யாணம் ஆடும், விக்கி கல்யாணம் ஆடும், இவனுக்கு இல்லை வீடு 3 வீடு கட்டுருவீங்க, நம்புறியா? நாங்கள் சொல்ல மாட்டீங்க. லைட்டாக இருக்கணும். 3 விஷயம் நடக்குமா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். அல்லேலூயா. சாத்தானுடைய வேலை எப்படி?
அப்படி வேணாம் பாஸ்டர், இந்த வருஷம் இவனுக்கு, அடுத்த வருஷம் அவனுக்கு, அதுக்கப்புறம் ஓடு. இது உன் அறிவு. என்ன புரியுதா இல்லையா? புரியுதா நம்ம பேசுறது? நான் சொல்றது புரியுதா? என்ன புரியுது? பிசாசுடைய வேலை கல் எடுன்ற வேலை தான் நம்ம வேலை, கல் எடுக்கிற வேலை தான் நம்ம வேலை. ஆனால் உள்ள இருக்கிற லாசரை கொண்டு வர வேலை தேவனுடைய வேலை. அப்போ நான் மண்டையில் ஒரு சந்தேகம் வந்துட்டா அந்த ப்ராசஸ் வராது. நானே முடிவு பண்ணிக்குவேன், இன்னும் அடுத்த வருஷம் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் இதை பண்ணிவிடுவேன். இந்த வருஷமே உன்னால் பண்ண முடியல, அடுத்த வருஷத்துலாம் ஒன்று கேட்டேன், எப்போமா கல்யாணம்னு கேட்டேன், தை மாதம் வச்சுக்கலான்ட்டேன். ஏமா தை மாதம்? அதுக்கு தெரில, ஏன்னு தெரில. எதுக்கு தை மாதம்னா அதுக்கு தெரில. ஏன்னா அப்போ சொல்லி கேட்டாங்கல்ல, தை பிறகு தை தைன்னு. போமா எங்கண்ணா தை மாதம் தான் வானத்தில் கொட்ட போகுது இல்லைல்ல, வானத்தில் வரப்போகுது. உனக்கு விசுவாசம் இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆமா இல்லை சொல்லலையா? சாத்தான் முதல் நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். இரண்டாவது அவன் என்ன பண்ணுவான்னா ஜெப வாழ்க்கையை தடுப்பான். சொல்லுங்க, யார் வாழ்க்கையெல்லாம் ஜெபம் இல்லை? சொல்லுங்களேன். பசங்களை கேட்ட போன வாரத்தில் அரவரு அரவரு அரவருச்சுங்க. இந்த வாரத்துக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்கன்னா வந்தது 18 20 வந்துச்சு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 தூக்குது. ஜபத்தை நீ குறைக்க ஆரம்பிச்சுன்னா உன் வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிடும். ஹலோ கேக்குதா? எவ்வளோ எவ்வளோ பிசாசு அடுத்த ஸ்ட்ராட்டஜி உன் ஜப வாழ்க்கையை குறைக்கிறது. நோய், பலவீனம், சண்டை, வறுமை, எதிரிகள் இதெல்லாம் எழும்பி உன் மன உளைச்சலை உண்டாக்கி. ஆமே, ஹல்லேலூயா, நல்ல சொல்லுங்க ஆமே. யார் எந்த சிச்சுவேஷன் உன்னை கடந்து போனாலும் நீ ஜெபம் பண்ணுவதை நிறுத்தாதே, நீ ஜெபிப்பதை நிறுத்தாதே. ஜெபிச்சு கொண்டே இரு, ஜெபிச்சு கொண்டே இரு, ஜெபிச்சு கொண்டே இரு. கர்த்தர் எல்லா தடைகளை உடைக்கார். ஆமாவா? அநேகர் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா அவர்கள் தான் அவர் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறார். கர்த்தர் நம்மளை கிளியர் ஆகிட்டாருங்க, ரத்த சிந்தி மீட்டாருங்க. அப்போ நம்ம நம்புவது நம்ம கையில் இருக்குது, ஜெபிப்பது நம்ம கையில் இருக்குது, விசுவாசிப்பது நம்ம. விசுவாசம் குறைஞ்சிட்டாலே போதும், வாய்க்கிட்ட வந்து காது வச்சாலே போதும், புலம்பின்னு இருக்கும், முறுமுறுத்துன்னு இருக்கும், குறை பேசிக்கிட்டு இருக்கும், அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும். ஐயோ நான் ஒருத்தியே, நான் ஒருத்தியே. அப்புறம் இன்னொரு டைலுக்கு எங்கள் அம்மா அதுக்கா பெத்து போட்டா. சொல்லுங்க ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற வேண்டும் என்றால், அதிசயத்தை பெற வேண்டும் என்றால், தேவ நாமம் உங்கள் மூலம் மகிழ்பட வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்கணும், சந்தேகம் வரக்கூடாது, ஜெப வாழ்க்கை குறைவே கூடாது. ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருக்கிறார். யார் அவரு? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரணம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதுக்காக தான் இயேசு ரத்த சிந்தி உங்களை அழைத்து இருக்கிறார். கண்ணை மூடுமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா, தடைகளை மாற்று. எங்கெல்லாம் வாழ்க்கையில் தடை, முன்னேற முடியாத நிலை, கஷ்டத்தின் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, மகனே மகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கியா? மனுஷர்கள் தடுக்கலாம், பிசாசுகள் கூட தடுக்கலாம், ஆனால் நீ தடையா இருக்காதே. அதனுடைய சமத்தை ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்கா சொந்த படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள்